அழைக்கும் நாதாவும் குரல் கேட்டு வந்தேன், அழைத்தேன் வந்தென்னை ஏற்றருளே. அழைக்கும் நாதாவும் குரல் கேட்டு வந்தேன், அழைத்தேன் வந்தென்னை ஏற்றருளே. அழைக்கும் நாதா வறியவர் வாழ்வினில் வளம் அதை சேர்த்திடுமே, வறுமையின் அவலங்கள் அகற்றிடுமே. வறியவர் வாழ்வினில் வளம் அதை சேர்த்திடுமே, வறுமையின் அவலங்கள் அகற்றிடுமே. மனிதரில் மனிதத்தை மலர்ந்திடச் செய்திடுமே, மனங்களில் மகிழ்வினை நிரப்பிடுமே. எல்லா மனிதரில் மனிதத்தை மலர்ந்திடச் செய்திடுமே, மனங்களில் மகிழ்வினை நிரப்பிடுமே. அழைக்கும் நாதாவும் குரல் கேட்டு வந்தேன், அழைத்தேன் வந்தென்னை ஏற்றருளே. அழைக்கும் நாதா இன்றைய திருப்பலியானது மெர்சிக் குரியன் 41வது நினைவு ஆண்மையை பாட்டிக்காக டேவிட் வடக்கன் குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். சிஸ்டர் ஹிருதய மேரியினுடைய ஆண்மையை பாட்டிக்காகவும் உத்திரிக்க செலுத்தக்கூடிய ஆன்மாக்களிலே பாட வேண்டியும், திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மையை பாட்டிக்காகவும், திருவாளர் லாசர் டேக்கூஸ் அவருடைய ஆண்மையை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்றைய நாளிலே ஜூலியான் ஸ்னேகா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து பக்தியோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, குடும்பம் என்பது கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடை, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். குடும்பம் வழியாக கடவுள் தரக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக நிறைவாக நாம் வாழ்கிறோமா? இன்றைய நாளிலே கணவன் மனைவியிடையே இருக்க வேண்டிய அந்த உறவை பற்றி மிக அழகாக ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். நம்முடைய வாழ்விலே கடவுள் கொடுத்த திருமணம் என்ற இந்த பந்தத்தை நல்ல முறையிலே நாம் வாழ தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நீதியை பற்றி எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றார். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 9 துவங்கி 12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. குற்றங்களை மன்னிக்கின்றார், நோய்களை நீக்குகின்றார். குற்றங்களை மன்னிக்கின்றார், நோய்களை நீக்குகின்றார். என் உயிரை அழிவினின்று பாதுகாக்கின்றார். என் உயிரை அழிவினின்று பாதுகாக்கின்றார். என் வாழ்வை நன்மைகளால் நிறைவு செய்வார். என் உயிரே ஆண்டவரை போற்று.
என்னுள்ளமே அவர் திருப்பெயரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று. மண்ணகத்தில் நம் வாழ்வு மலர் போல் நிலையற்றது. மண்ணகத்தில் நம் வாழ்வு மலர் போல் நிலையற்றது. ஆண்டவரின் பேரன்போ எளியவர் மீதிருக்கும். ஆண்டவரின் பேரன்போ எளியவர் மீதிருக்கும். அரவணைக்கும் தந்தையாய் அவர் விருப்பார். என்னுயிரே ஆண்டவரை போற்று. என்னுள்ளமே அவர் திருப்பெயரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவரிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவரிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இந்த கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலிருந்தே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார்.
கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு இளம் தம்பதியர் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். திருமணமாகி 3 மாதங்களான அந்த குடும்பத்தார், ஃபாதர், இனிமேல் நாங்கள் சேர்ந்து எங்களால் வாழ முடியாது, அதனால் தயவுசெய்து எங்களை பிரித்து வச்சுருங்க ஃபாதர். என்னடா இது ஒரு புது வம்பா பூச்சு, சேர்த்து வைக்க வேண்டிய ஆள்கிட்ட போய் பிரித்து வச்சுருங்க ஃபாதர்னு கேட்குறாங்களேன்னு ஏறக்குறைய 6.5 மணி நேரம் அவங்ககிட்ட பேசினேன். உப்புச்சப்பு எதுவுமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தெரியாமல் கடைசியாக அந்த 3 மாதத்தில் அவர்களுக்குள் ஒரு நல்ல பாசிட்டிவான என்னென்ன விஷயங்கள் பிடித்தது பிடிக்கல எழுதி அவங்கள சேர்த்து அட்வைஸ் பண்ணி அவங்களை அனுப்பி வைத்தேன். அன்புக்குள்ளே இன்றைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை. இன்றைய திருமணங்கள் நாளைக்கு ஜன்னல் துடைக்கக்கூடிய துணிகளாக, நாளை மறுநாள் வீடு துடைக்கக்கூடிய துடைப்பான்களாக மாறக்கூடிய ஒரு அவலமான ஒரு சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்காக குடும்ப நல கோர்ட் ஏறக்கூடிய இளம் தம்பதிகள் இன்று அதிகமாக இன்றைய சமூகத்திலே வாழ்வதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கின்றோம், நாம் படித்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலிலே இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இந்த திருமண உறவு என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இது ஒரு அருள் அடையாளம். ஆக படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்து குடும்பமாக வாழ திருவுளம் கொண்டார். குறிப்பாக ஆணும் பெண்ணும் இணைந்த இந்த திருமண வாழ்வு ஆசி பெற்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே கேட்டது போல இன்றைய திருமணங்களின் நிலை என்ன? இன்று திருமண அந்த பந்தத்திலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் நாம் எவ்வாறு பயணித்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை கேட்டு பார்க்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகமானது திருமண வாழ்விலே கணவனுக்கு மனைவிக்கு இருக்க வேண்டிய ஒரு சில நல்ல மதிப்பீடுகளை அழகாக மார்க் நற்செய்தியாளர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லறத்திலும் துறவரம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இல்லறத்திலும் துறவரமா? அது என்ன? இல்லறத்திலும் துறவரம் என்று சொல்லுகிற பொழுது, அதாவது கணவன் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு தவறான பாதையில் செல்வது, அதே போல மனைவி தன்னுடைய கணவனை விட்டுவிட்டு தவறான பாதைக்கு செல்வது பாவமாகும், அது விபச்சார வாழ்வாகும் என்பதை இயேசு ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய அந்த கடைசி பகுதியிலே மிக அழகாக சொல்கிறார். திருமணம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பற்ற அருள் அடையாளம். கணவன் மனைவி இருவருமே இரு உடலை கொண்டிருந்தாலும் திருமணத்தின் வழியாக ஒரே உடலாக மாறுகின்றார்கள். கணவன் தன் மனைவியோடு, மனைவி தன்னுடைய கணவனோடு இன்பத்திலும் துன்பத்திலும் கடைசி வரை உண்மையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த திருமண உறவு அழகாக சொல்லித் தருகிறது. பீயிங் ட்ரூத்ஃபுல் டு ஈச் அதர், ஒருவர் மற்றவருக்கு உண்மையாக இருப்பது. அதில் தான் அந்த திருமண வாழ்வினுடைய அன்பின் உச்சகட்டம் வெளிப்படுகிறது. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் குடும்ப வாழ்க்கை. இப்படிப்பட்ட சூழ்நிலை தாங்கள் இருவரும் இரு உடல் அல்ல, ஒரே உடல் என்ற உணர்விலே இன்பத்திலும் துன்பத்திலும் உணர்க்க வேண்டும். அதில்தான் இந்த திருமண வாழ்வினுடைய மேன்மை அடங்கியிருக்கிறது. இந்த திருமண வாழ்வை கடவுள் நினைத்திருக்கிறார். எனவே இந்த உலகம் சார்ந்த மனிதர்கள் சூழ்ச்சி செய்து கண்டிப்பாக இந்த திருமண வாழ்வை பிரிக்க நினைப்பது கடவுளுக்கு எதிரானது. எனவே கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனையை ஏற்படுத்துவோர் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள். எனவே அவற்றை நாம் தவிர்த்து கடவுள் நினைத்த அந்த திருமண வாழ்வை சிறப்பாக கணவன் மனைவி வாழ நம்மால் ஆன அந்த வழிகாட்டுதலை நாம் செய்ய வேண்டும். இறுதியாக
குடும்ப வாழ்விலே கடவுளுடைய ஆசிரை முழுமையாக உணர இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைய முதல் வாசகம் சொல்வது போல, துன்பத்தை தாங்கும் மனத்தோடு பொறுமையோடு ஒருவர் மற்றவரை அனுசரித்து வாழ்ந்தால் கடவுளுடைய ஆசிரை நாம் நிறைவாக பெற முடியும். இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பொறுமை இல்லை, தேவையில்லாமல் கோபப்படுறது. இந்த கோபப்படுறது, பொறுமை இல்லாமல் இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே எப்போதுமே சண்டை வருமா. ஒவ்வொரு நாளும் அவங்க சண்டை போடுவாங்க. ஒரு நாள் அந்த கணவர் தன்னுடைய பங்கு தந்தையை சந்தித்து, சாமி, என்னுடைய மனைவி எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறா, கோவப்படுறா, தயவு செய்து ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கள் ஃபாதர் அப்படின்னு அந்த கணவன் பங்கு தந்தையை பார்த்து சொல்ல, ஒரு முறை மனைவி பங்கு தந்தையை அழைத்து, ஏமா கோவப்படுற, குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும், ஒரு சில அறிவுரைகளை சொன்னார். உனக்கு கோபம் வருகிற பொழுது நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். கோபம் வர்றப்ப என்ன செய்யணும்னா, எப்போவுமே தண்ணி வச்சுக்கோ, பாட்டிலில் தண்ணி வச்சுக்கோ, தண்ணியை கோபம் வரலாம் தண்ணி குடி. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன மன வலிமை அந்த ஜெபத்தை சொல்லிக்கோ, உனக்கு கோபம் வராதுன்னு பங்கு சாமியார் அட்வைஸ் பண்ணி அனுப்பினார். ஒரு மாதம் கழிச்ச பிறகு கணவர் பங்கு தந்தையை பார்க்க சந்தோஷமாக ஓடி வந்தார். சந்தோஷமா ஃபாதர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு மாதமாக என்னுடைய மனைவி கோவப்படுறதே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் சொன்ன அட்வைஸ் எல்லாம் கேட்டால் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, கோபம் வர்றப்பெல்லாம் அவள் பாத்ரூமுக்குள்ளே போகிறா, கோபம் தீர்ந்த பிறகு தான் வெளியே வர்றா. அதுதான் என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல ஃபாதர்னு சொல்ல, பங்கு ஃபாதர் என்ன பண்ண, ஒரு முறை அந்த மனைவியை கூப்பிட்டு, ஏம்மா சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு, கடைசியாக கோவம் வர்றப்ப நீ பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு வரையாமே, என்ன தான் காரணம் கேட்டப்ப, அதுவா ஃபாதர் ஒன்றும் இல்லை, எனக்கு கோவம் வர்றப்பெல்லாம் என்ன செய்வேன்னா, போய் அங்கே அவர் பல் விளக்குற ப்ரெஷ்ஷை எடுத்து வாஷின் பேஷனை நல்லா தேய்ச்சிட்டு திரும்பி வந்துடுவேன், அதுதான் என்னுடைய கோபத்தை அடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாராம். அன்புக்குள்ளே இது ஒரு ஜோக்காக சொன்னால் கூட இந்த கோபத்தினுடைய உச்சக்கட்டம் எப்படிலாம் போகுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே இதுதான். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம எல்லோரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம்? நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவோம், குடும்பம்னா என்ன? கொடு ப்ளஸ் இன்பம். கொடுத்தால்தான் இன்பம். எதை கொடுக்கறது? எதை கொடுக்கறது? எதை கொடுக்கறது? என்ன கொடுக்கறது? என்ன கொடுக்கணும்? எதை கொடுக்கணும்? அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றால் போல கொடுக்கணும். அதுவும் கொடுத்தாதான் இன்பம். குடும்பம், கணவன் மனைவி, கணவன் யார்? கண் ப்ளஸ் அவன், அவளுக்கு கண்ணாக இருக்க வேண்டியவன். மனைவி யார்? மணி ப்ளஸ் வீட்டை விளங்க செய்பவள்தான் மனைவி. அல்லது துணைவன் யார்? துணையை துலங்க செய்பவன் தான் துணைவன். அல்லது தன்னுடைய குடும்பத்தை துலங்க செய்பவன் தான் துணைவன். ஆக இந்த குடும்ப வாழ்வு என்பது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். 2 வெவ்வேறு குடும்பங்களிலே பிறந்து ஒரே குடும்பமாக நம்முடைய சந்ததிகளை பெற்றெடுத்து சந்தோஷமாக வாழ்வது, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாள் உணர்ந்து நாம் வாழ்கிறோமா? இன்றைய நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே கண்டிப்பாக ஒரு சில நெளிவுச்சு கண்டிப்பாக இருக்கும், நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், பிரச்சனைகள் இருக்கணும். ஆனால் அந்த பிரச்சனைகளை தாண்டி நாம் ஆண்டவர் மேலே பாரம் போட்டு நம்முடைய வாழ்க்கையில் நான் பயணிக்கிற பொழுது நம்முடைய குடும்ப வாழ்வானது சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக அமையும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்கள் கண்டிப்பாக ஒரு பல நிலைகளே பலவீனமான குடும்பங்களாக தான் இருக்கும். அதற்காக அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை, அது நல்லது. அப்போ தான் நம்ம சேர்ந்து கைகோர்த்து அதிகமான நேரம் நாம் ஜெபிப்போம். பலவீனமான குடும்பமாக இருக்க வேண்டும், குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்க வேண்டும். ஆனால்
பிரச்சனையோடு நாம் பயணிக்கக்கூடாது. அன்னைக்கு அந்த நாளிலே அந்த பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். ஏன்னா அன்புக்குள்ளே இந்த நாளிலே மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக சின்ன சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தி இன்றைக்கி பிரியலாம், அதில் பிரிஞ்சிடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். எனவே குறிப்பாக நம்முடைய குடும்பங்கள், இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம், நம்முடைய பலவீனமான குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நமக்கு தெரிந்த குடும்பங்கள் பிரிந்திருக்கிறார்கள், அதில் பிரியில்லாமல் நிலையில் இருக்கிறாங்க. அவங்கள அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் இறைவன் கொடுத்து அந்த குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிக்க, நம்முடைய குடும்பங்கள் அதன் மூலமாக இறைவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த நாளிலே பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். காணிக்கையாய் வருகிறேன், கரம் குவித்து தருகிறேன், ஏற்றிடுவாய் இறைவா ஏற்றிடுவாய், என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய், என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய். காணிக்கையாய் வருகிறேன், கரம் குவித்து தருகிறேன், ஏற்றிடுவாய் இறைவா ஏற்றிடுவாய், என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய். அன்பை விதைத்திட எங்கும் அமைதி பூத்திட, அமைதி தரும் தூதனாக என்னை மாற்றுமே. அன்பை விதைத்திட என்றும் அமைதி பூத்திட, அமைதி தரும் தூதனாக என்னை மாற்றுமே. ஒன்று சேரவும் மக்கள் மகிழ்ந்து வாழவும், ஒன்று சேரவும் மக்கள் மகிழ்ந்து வாழவும், ஒற்றுமையின் கருவியாக ஏற்றுக்கொள்ளுமே. காணிக்கையாய் வருகிறேன், கரம் குவித்து தருகிறேன், ஏற்றிடுவாய் இறைவா ஏற்றிடுவாய், என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய். சகோதர சகோதரியை நாம் இணைந்து நம்முடைய குடும்பங்களுக்காக இன்றைய நாள் இப்போ கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகி கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாட நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை இன்று வாழும் இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எனில் பாவப்பழியினால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானி. இவ்வாறு உமக்கள் மூவரு கடவுளை ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையுமாக திகழச் செய்தி. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சி நரை கேட்டு ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளமாண்டவர்,
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஒரு சில நொடிகள் நம்முடைய குடும்பத்தை இந்த பலிபீடத்தில் எப்போ கொடுப்போம். நம்முடைய குடும்பம் பலவீனமான குடும்பம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் பேர் பேராக சொல்லி அவர்களை இந்த அப்பத்தோடு ரசத்தோடு ஒப்பு கொடுப்போம். இந்த சாதாரண வெள்ளை அப்பமும் திராட்சை ரசமும் இயேசுவின் உயிருள்ள திருவிடலாகும் திருத்தமாக மாற்றம் பெறுவது போல நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். உயிருள்ள ஒரு குடும்பமாக, கடவுளின் குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை மாற்றட்டும். ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை தவிர எத்தனையோ குடும்பங்கள் நம்மிடம் ஜெபிக்க கேட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு குடும்பத்தை நினைவுகூர்ந்து அந்த குடும்பத்திற்காக ஜெபிங்க. அவர்கள் பிரிகுடியில் இருக்கலாம், ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டியில், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் நினைவுகூர்ந்து இந்த இடத்திலிருந்து இந்த ஜெப அதிர்வுகளை அனுப்புவோம். ஆண்டவர் அந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் அந்த குடும்பங்களை தொடட்டும். நாம் இந்த இடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அனுப்புவோம். ஆண்டவர் இந்த நாளில் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பள்ளி கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைகூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தலும். தந்தை, இன்றைய நாளிலே உம்முடைய இந்த திருப்பிடத்திற்கு முன்பாக தங்களுடைய திருமண வாக்குறுதியை கொடுத்து வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்தவ கத்தோலிக்க திரு அவையிலே கணவன் மனைவியாக வாழ ஏதோ வந்திருக்கிற இந்த தம்பதியரை நிறைவாக ஆசிர்வதியும். ஜூலியான், ஸ்னேகா, இந்த குடும்பத்தை உம்முடைய ஆசிரால் நிரப்பி இவளை உம்முடைய பாதையிலே வழி நடத்தியலும். மேலும் உயிர்த்தலும் எதனோக்கும் திகழ்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடனே கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பு
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கடவுள் நினைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்க இந்த நற்கருணை வடிவிலே நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மளுடைய காத்த நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். கண்டு உறவாட, உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே. என்னை தாங்கிடவா நேசமே. உன்னை கண்டு உறவாட, உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே. என்னை தாங்கிடவா நேசமே. அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். யாவர்க்கும் நிறைவாகும் சமாதானம், அதை வாழ்வோர்க்கு பகிர்ந்தளிக்க வரவேணும். யாவர்க்கும் நிறைவாகும் சமாதானம், அதை வாழ்வோர்க்கு பகிர்ந்தளிக்க வரவேணும். மேக
மேகங்கள் மீதமர்ந்து மீண்டும் வரும் உந்தன் வருகையில் மகிழ்வூட்டும் விருந்தருளும். மேகங்கள் மீதமர்ந்து மீண்டும் வரும் உந்தன் வருகையில் மகிழ்வூட்டும் விருந்தருளும். உன்னை கண்டு உறவாட உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசமே. அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரை என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறையின் வழியாக கிறிஸ்துவுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.